ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, பொரிகடலை, தேங்காய்ச்சில், மல்லி இலை போட்டு நன்றாக வதக்கி ஆறவும் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கசகசாவும் இதனுடன் சேர்த்து அரைத்து கொள்ளலாம். கடாயில் சற்று தாராளமாக எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, பிரியாணி இலை பொரிய மெலிதாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 வதக்கி கறிவேப்பிலை சேர்த்து பின் பொடியாக நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கி மசாலாக்களை சேர்த்து தண்ணீர் ஊற்றி கொதி வரவும் மிதமான தீயில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து திறந்தோம் என்றால் அருமையான பிளைன் சால்னா ரெடி. நாம் மல்லி இலை தூவி பரோட்டாவுடன் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இது வீட்டிலே செய்வதால் மிக ஹெல்த்தியாகவும் இருக்கும்.